இந்த கோயில பாருங்க. இந்த கோயில் 1300 வருஷம் பழமை வாய்ந்த ஒரு கோயில் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எஸ். இந்த கோயில் வந்து கிபி 7ஆம் நூற்றாண்டுல பல்லவ மன்னன் பரமேஸ்வர பல்லவன் அப்படிங்கிறவரால கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயில அவர் ஏன் கட்டினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் தீவிரமான சிவபக்தர் ஒண்ணு. ரெண்டாவது, இந்த கோவிலுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான தல புராணமும் இருக்கு. என்னன்னா, சிவபெருமான் ஒரு சமயம் பூலோகத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைலாயத்துல இருந்து வந்திருக்கிறாரு. அப்படி வந்தவர் ஸ்ட்ரைட்டா இங்க வந்திருக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய அந்த அழகான இயற்கை காட்சியை பார்த்து அங்கேயே மனமயங்கி ஒரு பாறை மேல அமர்ந்துட்டாரு. அப்படி என்ன இயற்கை காட்சி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பாலாறு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்க, சுத்தி அப்படியே மரங்கள் எல்லாம் சூழ்ந்து ஒரு தீவு போல இருக்க, அவருடைய மனசு வந்து அப்படியே ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அதனால சிவன் வந்து இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, அப்படியே தியானத்துல மூழ்கிடுறாரு. சிவன் வந்து இங்க அழகா தியானம் பண்றத மேல இருந்து பார்த்த வருண பகவான் அப்படியே மழையை பொழிய வைக்கிறாரு. இன்னும் அந்த இடம் ரொம்ப குளிர்ச்சியா அழகா ஆகுது. சிவன் வந்து மழையில நனையறத அங்க மேய்ஞ்சிட்டு இருக்கிற ஒரு பசு பாக்குது. அது வந்து என்ன பண்ணுதுன்னா, அவர் மழையில நனையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. இப்போ பசுவும் சிவனும் மழையில நனையறத பார்த்த ஒரு 5 தலை கொண்ட நாகம் என்ன பண்ணுதுன்னா, இவங்களை நனைய விடாம அப்படியே அதோட 5 தலையும் கொடை மாதிரி விரிச்சு பாதுகாக்குது. தியானம் கலைஞ்சு கண் விழித்த சிவபெருமானுக்கு இந்த பசுவையும் நாகத்தையும் பார்த்த பிறகு ரொம்ப சந்தோஷமாகுது. அப்போ உங்க 2 பேருக்கும் என்ன வர வேணும் கேளுங்க, நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ அதுங்க ரெண்டும் என்ன கேக்குதுங்கன்னா, நீங்க நிரந்தரமா இந்த இடத்துலயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குதுங்க. சரின்னு சொல்லிட்டு சிவபெருமானும் அப்படியே லிங்க வடிவமா மாறி இந்த இடத்துல லிங்க வடிவமா மாறி காட்சி தராரு. கைலாயத்துல இருந்து வந்து இங்க லிங்கமா ஆனதுனால அவருக்கு கைலாசநாதர்னு பேரு. அவருக்கு கோவில் கட்டினதுனால பரமேஸ்வர பல்லவன் அப்படிங்கிறவர் தானே கோவில் கட்டினாருன்னு சொன்னேன். அதனால இந்த ஊருக்கே பரமேஸ்வர மங்கலம் அப்படின்னு பேரு. போய் பாத்தீங்க அப்படின்னா செம்மையா இருக்கும். அப்படியே பாலத்துக்கு நடுவுல இந்த கோயில் ரொம்ப அமைதியா இருக்கும்.